வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னா, ஒரு டாப்பை தாங்க ரீயூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதில் என்ன பண்ணலாம், தலகாணி உரை தைக்கலான்னு நினச்சேங்க. தலகாணி உரையில் 2 டைப் இருக்குதுங்க. நாடா வச்சு தைக்கிறது ஒன்று, அப்படியே க்ளோஸ் பண்ணி தலகாணி உள்ளே இருக்கிறது தெரியாத மாதிரி ஒரு டைப் இருக்குல்லங்க. ஆனால் அந்த டைப்புக்கு வந்து எங்கிட்ட துணி இது பத்தலைங்க. அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ச் விடணுங்க. ஒரு 2 பீஸில் ஒரு பீஸ் பெருசாக இருக்கணுங்களா. இது வந்து 2க்குமே ஒரே சம அளவு இருந்தால் போதுன்ட்டு தாங்க நான் இது 2க்குமே என்னோடய தலகாணியை அளந்து அதனோட அகலத்தையும் உயரத்தையும் குறிக்கிறேங்க. குறிச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருக்குறேங்க. 2 பக்கமுமே விட்டுருக்கேன். மடிச்சு அடிக்கணும் ஒரு சைடு. அதனால் 2க்குமே அகலத்துலேயும் உயரத்துலேயும் கொஞ்சம் அதிகமாக தாங்க விட்டுருக்கேன். நீங்கள் தைக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் தலகாணியோட உயரத்தையும் அகலத்தையும் அளந்துட்டு அதுலேருந்து 1 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாங்க. நான் இப்போ தைக்க போகிறது வந்து நாடா வச்சு தாங்க தைக்க போகிறேன். பாருங்கள், ரீயூஸ் பண்ணலாம். இதை வச்சு வேறு என்ன பண்ண முடியும், டாப்பை வச்சு தலகாணி உரை தைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த துணியும் நல்லா சாஃப்டாக காட்டன் கிளாத்தாக அழகாக இருந்துச்சுங்க இது தலகாணி உரைக்கு. அதனால தாங்க நான் சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு கட் பண்ணுறேங்க. இப்போ வாங்க நம்ம போய் தைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஓரத்தை 2 பக்கம் ஓரத்தையும் நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம அதை மடித்து அடிச்சுக்கலாங்க. 4 கார்னரில் ஒரு கார்னரில் வந்து அகலத்தில் ஒரு பக்கத்தை வந்து நம்ம மடித்து அடிச்சுக்கணுங்க. அந்த இடத்துல தான் நம்ம நாடா வைப்போம். அதில் நான் மடித்து அடிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் தைக்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடிச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம எல்லா ஓரத்தையும் அடிச்சுக்கலாங்க. மற்ற 3 ஓரத்தையும் அடிச்சுக்கலாம். ஒரு ஓரத்தை ஓப்பனாக விட்டுக்கலாம். அப்போ தலகாணியை உள்ளே விடுறதுக்காக நான் இப்போ 3 பக்கமும் அடிச்சுட்டேங்க. ஒரு பக்கம் அடிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம நாடா எடுப்போங்க. இப்போ அதுலேயே இருந்துச்சுங்க, பீஸ் இருந்துச்சு. நான் அதை எடுத்து இப்படி நல்லா மடித்து நாடாக்கு தகுந்த மாதிரி ஒரு மீட்டர்கிட்ட நான் கட் பண்ணிட்டேங்க. நம்ம கரெக்டான சமமாக எடுத்துக்கலான்ட்டு ஒரு 6 இன்ச் நான் குறிக்க போகிறேங்க. 6 இன்ச் ஒவ்வொரு நாடாவும் 6 இன்ச் குறித்து 4 நாடா எடுத்து வெட்டி வச்சுக்க போகிறேங்க. வெட்டி வச்சு நீங்களே பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. அப்படி எடுத்து அதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுனா நமக்கு ஒரு நல்ல தலகாணி உரை ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் நான் எப்படி தைக்க போகிறேன்னு. அந்த கரெக்டாக 2 பக்கம் கரெக்டான மார்க் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்ம கட்டும்போது சமமாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த சைடும் அந்த சைடும் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் உள் பக்கமாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கங்க. உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள், நான் தலகாணிக்குள்ளே போடுறேன். நான் தலகாணியில் போட்டு கட்டி காட்டுற பாருங்கள். என்னோடய தலகாணிக்கு இவ்வளோ இன்ச் வந்திருக்கு நான் எடுத்துருக்கேங்க. நீங்களும் உங்கள் தலகாணி அளந்த அகலத்தையும் உயரத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.